உச்சத்திற்கு செல்ல கதைக்களத்தையே மாற்றப் போகும் ஒரு தருணம். கையில் எதுக்காக இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? இந்த கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்ல, வேற ஒருத்தனை லவ் பண்றாளாம். தங்கைக்காக தர்மலிங்கத்திடம் போராடும் கயல். நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஒருத்தங்களை நம்ப உள்ள என்னம்மா பண்ற இவ்வளவு நேரம்? பாவத்தை பண்ணணும்னு நினைக்காதீங்க. காப்பி கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? கல்யாணம் பண்ண என்னம்மா பண்ற இவ்வளவு நேரம்? எப்ப பாரு அழுது வட்டினே இருக்குது. வீடு எங்கன்னா விளங்கம்மா. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மாமியார் குடும்பப்படுத்துறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. அண்ணாந்தி பார்த்தா வானம், குஞ்சி பார்த்தா பூமி, நேர்ல பார்த்தா காடு, நெஞ்சுக்குள்ள பார்த்தா காடு. பிரதி 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 என்னாச்சு? ஏதோ சண்டையா? இப்படி எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டா எனக்கு எப்படி தெரியும்? எதுவாக இருந்தாலும் வெளிப்படையா சொல்லணும், அப்பதான் தெரியும். சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ல முடியாது, அது நல்லது இல்லை. ஏய், ஏன் அப்படி சொல்ற? எந்திரி. ஏன் அப்படி சொல்ற? நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. வாழ்க்கை என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு புரியல. பிரதி, அழுவாத பிரதி. உன் கூட நான் எப்பவும் இருப்பேன். நான் இருக்கேன் உனக்கு. தைரியமா இரு. தைரியமா இரு. எப்ப வெளியில வரணும், எப்ப உள்ள போகணும்னு இந்தாங்கம்மா. அது உங்க வீடா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையா இருந்தாலும் சரி. இந்தாங்க எடுத்துக்குங்க. ஆணிக்கால் செருப்பு போட்டெல்லாம் நடக்கிற ஆம்பளை விட்டு போன பொண்டாட்டி திரும்ப வந்து சேரணும். ரம்யாவை இப்படியே விட்டா அவ சரிப்பட்டு வரமாட்டான். வேற மாதிரி ரூட்ல தான் அவளை வழிக்கு கொண்டு வரணும். பொறாமையின் பிடியில் விஜிக்கு எதிராகும் ஸ்ருதி. அவனுக்கு அம்மா போட்டிருக்கீங்க. வீட்டுல யாராவது இருக்கீங்களா? யோ நீயா? என்ன பார்த்தா ஒரு ஆளா தெரியும். வா, இருந்தாலும் உள்ள வரப்ப ஒரு வார்த்தை கேட்கணும்ல. சரி, ரொம்ப பேசாத, உட்காரு. என்னடி இவ்வளவு தூரம்? என்ன விசேஷம்? மருமகளுக்கு வளகாப்பு வச்சிருக்கேன். நாளை மறுநாள் குடும்பத்தோட கண்டிப்பா எல்லாரும் வந்துடணும். இப்பதான் உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு, இதுக்குள்ள வளகாப்பு வச்சுக்கீங்களா? இதெல்லாம் நம்ம கையில என்ன இருக்குதா? கடவுளா பார்த்து கொடுக்கறது. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லம்மா, இனி 4-5 வீடு போய் சொல்லணும். தண்ணியாவது குடிங்க. வீட்டுல சும்மா தானே இருக்க, ஒரு 4-5 வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வருவோம். சரி போல. மருமகளுக்கு ஒன்றும் விசேஷம் இல்லையா? ஒன்னும் இல்லம்மா. பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள வளகாப்பு வச்சுட்டோம். இதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடந்தாகணும். நீ சொல்றது புரியுதுடி. உன் பையன் 5 வருஷமா லவ் பண்ணி ஊரெல்லாம் சுத்தி என்ஜாய் பண்ணி கல்யாணம் பண்ணா 1 வருஷத்துக்குள்ள வளைகாப்பு வச்சுட்டீங்க. என் பையனுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணோம். அவங்க வாழ்க்கையை இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க, இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க. அது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். அது ஏன் சொல்றேன்னா, எதுவும் சொல்ல வேணாம். வளைகாப்பு சொல்லணும்னு சொன்னல, வா போலாம். வா போலாம். ஏன் உட்காந்துக்கிற? வா போலாம். போலாம் போலாம் போ. இங்க பாரு, அவங்க சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத, புரியுதா? 10 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட், போய் ரெடியாக போயிட்டு வந்துடலாம்.
என்ன யோசிக்கிற? ஓ ரெடியாவு. ஓ பிரதி, பிரதி, ஏன் ஒரு மாதிரி டல்லாவே வர? டாக்டர் சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். இதுக்கு எவ்வளவு ஃபீல் பண்ற? அதான் நான் சொன்னேன்ல, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னு. நீங்க சொல்லுவீங்க, எல்லார்கிட்டயும் பேச்சு வாங்குறது நான் தானே. எல்லாரும் என்னதான் பேசுறாங்க. நீங்க காலையில போனா சாயந்தரம் தான் வருவீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? அதான் டாக்டர் சொல்லிட்டாருல, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு? நல்லதே நடக்கும். போலாம் வா. ம். உட்கார், போலாம். எங்க போனாலும் எனக்கு நிம்மதியே இல்லை. எங்க போனாலும் என்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்கா. எங்க போனாலும் குழந்தைன்னு கேக்குறாங்க. அம்மாவும் எதுவும் பதில் சொல்ல மாட்டேன்றா, இவளும் பதில் சொல்ல மாட்டேன்றா, நீயும் எதுவும் பதில் சொல்ல மாட்டேன்ற. விடுற, எந்த பிரச்சனையும் எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. என்னதான்டா இது நடக்குது? இல்லம்மா, பிரச்சனை அவன் மேல இல்லை, எனக்கு தான் போறேன். என் மேலதான் தப்பு இருக்கு, அவன் மேல எதுவும் தப்பு இல்லைம்மா. என்னடா பிரச்சனை? சின்ன வயசுல இருந்து நிறைய பைக்கு அதுன்னு ஊரை சுற்றி நிறைய உடம்பை கெடுத்துக்கிட்டு நிறைய டென்ஷன், பிபி, நிறைய பிரச்சனைகள் இருக்குமா. அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். எப்படின்னு ஒரு 6 மாசம் கழிச்சு கண்டிப்பா குழந்தை பிறக்குமா. அவளை ஒன்றும் சொல்லாதம்மா, தப்புலாம் என் மேலதாம்மா, குறை எனக்கு தான்மா இருக்கு, அவளுக்கு இல்லைம்மா. இதுதான் பிரச்சனையாடா? முதல்ல சொல்லியிருந்தா நான் அவளை திட்டிருக்க மாட்டேனடா. நான் நல்லபடியா அவளை பார்த்து நின்றுருப்பேனே. 6 மாசம் கழிச்சு குழந்தை பிறகுன்னு சொன்னாங்களா டாக்டர்? அது போதும் எனக்கு. எப்படின்னு ஒரு 6 மாசத்துல குழந்தை பிறந்துருமா. அப்படியாடா? 6 மாசத்துல கண்டிப்பா குழந்தை பிறந்துருமா? கண்டிப்பா பிறந்துருமா. ஏன்டா இது எனக்கு சொல்லல? அப்போ உனக்கு தான் பிரச்சனையா? டாக்டர் என்னடா சொன்னாங்க? என்ன ட்ரீட்மெண்ட்டு? இல்லைம்மா, எனக்கு நிறைய ப்ரெஷரு, பிபி, ரொம்ப டென்ஷன் ஆகுறேன். ஸோ அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். என்னை விட அவள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலே சீக்கிரமா குழந்தை பிறக்கணும். அதனால அவளை திட்டாதம்மா, சந்தோஷம் பார்த்துக்கணும். அவள் சந்தோஷமா இருந்தாலே குழந்தை சீக்கிரம் பிறந்துருமா. நானும் நல்லபடியாக குணமாயிடுவேன். எங்க 2 பேரும் நல்லபடியாக பார்த்துக்கணும். இனிமேல் அவளை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன்டா. அவள் யாரும் எதுவும் சொல்லாத நான் பார்த்துக்கிறேன்டா. எனக்கு 6 மாசத்துல பேர புள்ள வந்துடும்ல? கண்டிப்பா வந்துருவோம்மா. பொண்ணுக்கு 2 புள்ளையே வருமா. சரிடா, இனிமேல் என் மருமகளை சந்தோஷமா பார்த்துக்கிறேன். நம்ம சந்தோஷமா இருக்கலாம்டா. கண்டிப்பாம்மா, அவ்வளோ சந்தோஷமா இருக்கணுமா. அவ்வளோ சந்தோஷமா, அவளை நான் சந்தோஷமா பார்த்துக்கிறேன்டா. என்ன பிரதீபா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்க சத்யா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி, என்ன எவ்வளவு தூரம்? உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். ஓ, என்ன விஷயம்? சும்மா தான் வந்தேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? இல்லையே, உன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியுதே. நல்லா இல்லப்பா. எங்க மாமியாரும் எங்க வீட்டுக்காரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. நான் சந்தோஷமா இருக்கேன். உன்னை பார்த்தாவே எனக்கு தெரியுது. என்ன கேள்விப்பட்ட? சரியா, என்கிட்ட பொய் சொல்லாத. உங்க மாமியாரு கொடுமைப்படுத்துறது நல்லா தெரியுது. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல சத்யா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அதான் எல்லாருக்குமே தெரியுமே. உன் வீட்டுக்காருக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்ப உங்க மாமியாரு மூஞ்சி எங்க வச்சுப்பாங்க?
சத்யா, நீ என் ஃப்ரெண்டுன்றதுனால உனக்கு மட்டும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சரியா? எங்க வீட்டுக்கு ரொம்ப தங்கமானவருடி. அவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு நேத்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்து ஹீட் பொருளும் கோழியும் அதிகமா சாப்பிட்டு எனக்கு தான் கர்ப்பப்பையில பிரச்சனை. ஆனா என்ன அவங்க அம்மா எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவும் என்ன யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவும் எனக்காக அவர் மேல அவர் பழியை ஏத்துக்கிட்டாருடி. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்க நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். உங்க மாமியார் வந்து அம்மாவுக்கு போன் பண்ணிட்டு பேசிட்டியா சொல்லிட்டு எதுக்கு கேக்குறாங்க? வரதட்சணைக்கு கொசரம் கேக்குறாங்களா? அதெல்லாம் இல்லடி. அம்மாக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறது தெரியும். அம்மா தெரிஞ்ச டாக்டர் கிட்ட காமிக்கிறேன்னு சொன்னாங்க. அதனாலதான் டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டியான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அம்மாவால எப்படி சொல்ல முடியும்? அதாண்டி ரீசன். வரதட்சணை கொடுமைலாம் இல்லடி. அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரு பேர புள்ளைய, அவ்வளோதான். ஃப்ரெண்டுன்னு தாண்டி இதெல்லாம் உன்கிட்ட சொன்னேன். நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. சரி வா, பொழுது போச்சு, கீழே போலாம் வா.